லாக்டவுன் லாக்டவுன் ஆனோனே எனக்கு அடுத்து ஒருவேளை லாக்டவுன் இல்லன்னா, நம்ம அடுத்து காலேஜுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் காலேஜ் லாக்டவுனோட வெளியவே போக முடியாது. ஆனா, எனக்கு காலேஜ் சீட்டும் வேணும். என்ன பண்ணேன்னு தெரியாது. ஆனா, எங்ககிட்ட காசும் இல்ல. ஒரு ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம போயி படிக்கலாம். ஏன்னா, நாங்க சும்மா ஆ பிஏ லிட்ரேச்சர் இந்த மாரி கேட்கும்போதே, சம்திங் அவங்க 50,000 அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் ஓடாது. எங்க அம்மாக்குமே அந்த டைம்ல ஒண்ணும் ஓடாது. ஏன்னா, அவ்ளோ காசு குடுத்து, அவ்ளோ படிக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு காசு இல்ல. ஏன்னா, அந்த டைம்ல நாங்க தனியா வந்த டைம். லாக்டவுனோடயே நாங்க தனியா வந்துட்டோம். ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால. அப்பவும் எங்க கையில இருந்தது வெறும் 500 தான். 500ஓட தான் நாங்க தனியா வந்தோம். தனியா இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அடுத்த சீட்டு, அடுத்து நான் காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் நான் ட்ரீம்ல கூட நான் நெனச்சே பார்த்ததில்ல. என்ன படிக்க போறோம்? ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பிபிஏ படிக்கணும். பிபிஏ படிச்சுட்டு அப்படியே ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு பெரிய கோலாவும் இருந்துச்சு. ஸோ நான் என்னப்பா பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபாஸ்டிங் இருந்தேன். 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, "நீ எதுக்கு இப்படி பண்றன்னு?" சொல்லி எல்லாரும் திட்டுனாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியல. எல்லாருமே, "நீ அசால்ட்டா இருக்க. இந்த டைம்ல நீ என்ன செய்யணும்? ஏதாவது ட்ரை பண்ணணும். ஏதாவது காலேஜுக்கு இது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ப்ரெஷர் பண்ணக்கூடாது." நான் அதுவுமே எதுவுமே நினைக்கல. ஒரு சைடுல உட்காந்துட்டேன். ஒரு சைடுல உட்காந்துட்டு, "ஏசப்பா." ஏன்னா, எனக்கு அப்பா இல்ல. நான் சின்ன வயசுலேருந்தே அ அப்பா இல்லன்ற ஏக்கம் எனக்கு ரொம்ப இருக்கும். அப்பல்லாம் முதலாவது ஏசப்பாவ நான் ஓகே, இது ஏசப்பாவ ஏத்துக்கிட்டதே அவங்கள நான் உனக்கு அப்பாவா இருக்கேன்னு சொன்னதுனால தான். அதனால நான் ஏசப்பாட்ட சொன்னேன். "நீங்க எனக்கு அப்பாவா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு என்னனாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஏசப்பா. அடுத்து நான் காலேஜுக்கு போகணும்." எல்லாருமே என்னைய ரொம்ப பேசுறாங்க. ஆனா நீங்க அறிந்திருக்கீங்க. நான் எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்க போறதில்ல. நீங்க எடுத்து வைங்க. நான் யாரையும் தேடி போக போறதில்ல. நீங்க கொண்டுட்டு வாங்க. நான் எந்த அவங்க யார்ட்டயுமே ஆர்க்யூ பண்ண போறதில்ல. நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்க கையில ஒப்பு ஒப்பு குடுத்துட்டேன். ஏன்னா ஒரு அப்பா தானே தான் பிள்ளைக்கு பார்த்து காலேஜ் சீட்டு இது செஞ்சு குடுக்கணும். எனக்கு நீங்க பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அ 21 டேஸ் ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சும் எனக்கு எந்த இதுவுமே இல்ல. ஆனா எனக்குள்ள விசுவாசம் ரொம்ப இருந்துச்சு. எங்க அப்பா எங்கிருந்தாவது கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஹோப் இல்ல. ஒரு அ ஒரு எங்க காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. சொல்லணும்னா அதுக்குமே அ சர்ச்சுக்கே கூப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு, அ ஓகே, இந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மாரி. ஏன்னா எங்க ஸ்கூல்லயே சொல்லியிருந்தாங்க, கஷ்டப்பட்ட பொண்ணு வேற யாருமே இல்ல. இந்த பொண்ணு ஷில்பா இருக்கா. ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்லேருந்துமே நல்ல பொண்ணுதான்ட்டு அவங்க இது பண்ணதுனால, ஓகே, நல்ல பொண்ணு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்க அட்மிஷன் எல்லாம் போட்டோம். ஆ நாங்க அட்மிஷன் போட்டது சொல்லணும்னா 12,000க்கு எங்களோட காலேஜ் ஃபீஸ் இருக்கும்ன்ற மாரி போட்டிருந்தாங்க. ஆ இன்னும் என்னன்னா, எனக்கு ஹேண்டிகேப்ட் கோட்டா இருந்துச்சு. இன்னொன்னு என்னோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதுவும் இருந்ததுனால, எனக்கு 12,000ல போட்டு குடுத்தாங்க. 12,000ல போட்டு குடுக்கும்போது கூட, நாங்க போயிட்டோம். நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர் நல்லா ஓகேன்ற மாரி போன மாரி இருந்துச்சு. கடைசில பார்த்தா மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. ஆ ஹெ காலேஜ் ஃபீஸ் 18,000 மாத்திட்டாங்க. ஆனா, அது கூட எங்களால பே பண்ண முடியாது. நான் ரொம்ப கேட்டேன். எனக்கு பே பண்ண முடியாது. எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு குறைங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டு பார்த்தேன். என்னால முடியல. பிறகு மறுபடியும் நான் போயி அங்க நின்னேன். பிரின்சிபல் சார் கேபினுக்கு வெளிய. நான் 2 ஹவர்ஸ் டெய்லி நிப்பேன். அவங்க பாலிடெக்னிக் அனுப்புவாங்க. அது ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேயும் போயி நடந்தே போவேன். எக்ஸாம் இதுவரை ஒழுங்கா ஒரு எக்ஸாம் கூட இன்டர்னல் மார்க் எனக்கு இல்லவே இல்ல. அட்டெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க சரியா எக்ஸாம் டைமுக்கு அங்க அனுப்பிருவாங்க. நடந்து போனேன், அழுதேன்.
ஒரு நாளு வெளியவே அனுப்பிட்டாங்க. "நீ ஃபீஸ் கட்டினா தான் உள்ள வரணும்னு" சொல்லிட்டு வெளியவே அனுப்பிட்டாங்க. நான் போனேன். போயி அழுதுகிட்டே போனேன். ஏன்னா நாங்க முன்னாடி கொஞ்சம் ரிச்சா இருந்தோமா, அத யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே போனேன். ரொம்ப அழுதேன். நடக்க நடக்க அழுதேன். எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. அப்பா நம்ம காலேஜ் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம்ன்னு சொல்லிட்டு ஹேப்பியா போனாங்க. பட் நான் மட்டும் அழுதுகிட்டே போனேன். ஏன்னா என்னால கெட்ட முடியலன்றது என்னால சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல. மனசார என்னால ஏத்துக்கவே முடியல. அழுதுகிட்டே போனேன் ஹாஸ்டலுக்கு. அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா முன்னாடி நாள் எங்க பிரேயர் செல் நடக்கும். அங்க மேம் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ ஆ கிடைக் கிடைக்கும்போது தேங்க்ஸ் சொல்றதோட, கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ காடுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அப்புறம் நீ பாரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, "ஏசப்பா எனக்கு இல்ல தான். ஆனாலுமே நீங்க எனக்கு ஒரு லேப்டாப் தந்திருக்கீங்க. நான் ஒரு பேக்" ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் எங்க பேக் கூட பிஞ்சு போச்சு. ஸோ எங்க அம்மாட்ட புது பேக் கேட்கறதுக்கு கூட எனக்கு மனசு இல்ல. நான் என்ன செய்வேன்னா, ஒரு ரூ. 5க்கு சேஃப்டி பின் வாங்கி மொத்த சேஃப்டி பின்னையும் நான் பேக்ல மாட்டிட்டு போவேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மாட்டிட்டு போயிருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு புது பேக் இருக்கு, லேப்டாப் இருக்கு. நான் புக்கும் வாங்கி குடுத்துருக்கீங்க சொல்லிட்டு ஒரு புது பைபிள் வேற அந்த டைம்ல என் கையில இருந்துச்சு. புது பைபிள் இருக்கு. எல்லாமே சொல்லி நான் காடுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன் கிடைச்ச அப்புறம் நான் டெஸ்டிமோனி சொல்லணும். கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ்டிமோனி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படி நெனச்சுக்கிட்டே ஆனாலும் அழுகையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன செஞ்சுட்டேன்னா, நீல் டவுன் பண்ணி பைபிள் ரீட் பண்ணும்போது லாசரு இறந்திருப்பாங்க. தூரத்துலருந்து அந்த மேரி வரும்போது, அவங்க இருதயத்திலேயே அவங்க அழுறத பார்த்து கலங்கிருவாங்கன்ட்டு இருக்கும். ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஏசப்பா நான் அழுதுகிட்டே ஓடி வந்தேன்ல, நான் அழுதுட்டே ஓடி வர்றத நீங்க பார்த்து கலங்காதீங்க ஏசப்பா. அ நான் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அழாதீங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன் உங்ககிட்டன்னு. நான் அப்படிதான் சின்ன பிள்ளை மாரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் உங்ககிட்ட நான் உங்கள பத்தி நான் டெஸ்டிமனி நீங்க குடுத்தாலும், குடுக்காட்டியும் நான் அந்த டெஸ்டிமனி போய் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அவ்ளோ ஃபெய்த்ஃபுல் காட். எனக்காக நீங்க அவ்ளோ செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி, நான் போயி டெஸ்டிமனி சொல்லணும். நான் பிரேயர் செல்ல சொல்லணும்னு ஆனா அந்த டைம் பார்த்து எங்களுக்கு டைமே இல்ல. ஏன்னா ரொம்ப டைம் இழுத்துருச்சு. மெசேஜுக்கு, சாங்கு, வொர்ஷிப் இதுலயே டைம் இழுத்துருச்சு. டைம் இல்ல. நான் ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தேன். ஏசப்பா, நான் நடக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டிமனி சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா அது முடியாம போச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு முக்குல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது, எங்க மேம் பிரேசல் ஹெட் மேம் பார்த்தாங்க. "என்னாச்சு ஷில்பா? என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னதான் நான் செய்யணும்? என்ன டெஸ்டிமனி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுன்னு" சொல்லும்போது, இந்த மாரி எல்லாமே சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, ஆ எங்க காலேஜ்ல எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு பையன் கட்டிட்டாங்களாம். ஸ்காலர்ஷிப் மணி எக்ஸ்ட்ரா எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா அந்த பையன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சரியா 27,000 பே பண்ணியிருக்காங்க. 27,000 பே பண்ணோனே அந்த மேம் என்னைய பார்த்துட்டு, அடுத்த நாள் காலையிலயே வந்தாங்க. வந்துட்டு, அ எனக்கு காசு கையிலயே குடுக்காங்க. குடுத்து "என்ன மேம்ன்னு" சொன்னேன். "இல்ல ஷில்பா, உனக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்? ஒழுங்கா சொல்லுன்னு" சொல்லும்போது, 18,000 மேம்ன்னு சொல்லும்போது, அந்த ஃபீஸ் அப்படியே என் கையில குடுத்தாங்க. குடுத்துட்டு, "என்ன மேம் இதுன்னு?" "இல்ல ஏசப்பா எனக்கு உன்கிட்ட தான் குடுக்கணும்னு சொன்னாங்க. நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காசு யார்ட்ட குடுக்கன்னு சொல்லிட்டு, உன்கிட்ட தான் குடுக்கணும்னு சொன்னாங்கன்னு" சொல்லி அவங்க சொன்ன உடனே எனக்கு இன்னோட அது அழுகையா வந்துச்சு. அப்படியே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே போனேன். ஆனா அது மட்டும் குடுக்கல. எங்க அம்மாக்கு ஒண்ணுமே இல்ல. பிசினஸ் எதுவுமே இல்ல. வீட்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல கோழி வாங்குறதுக்கும் அந்த காசே எங்களுக்கு குடுத்தாங்க. கோழி ஏதாவது வாங்கி உங்களோட டெய்லி லைஃப்ப ஓட்டிருங்க ஷில்பா. எப்படியாவது ஓட்டிருங்க ஷில்பான்னு சொல்லி குடுத்துட்டாங்க அந்த மேம். அதை எங்க அம்மாட்ட குடுத்தேன். அதுக்கப்புறமும் சரி அது அப்படியே போயிடுச்சு. செகண்ட் இயர்லயும் ஃபீஸ் பே பண்ண முடியல எங்களால. அ ஃபீஸ் பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீவரே வந்துருச்சு. ஏன்னா அம்மாட்ட சொல்லல, யார்ட்டயும் சொல்லல. அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா நம்மளோட பிரேயர்ல டெய்லி 5:00 நம்ம பிரேயர் பண்ணுவோம். முன்னாடி ஈவினிங் 5:00 4:00 பிரேயர் பண்ணுவோம். அப்போ அத என் மனசுல இருந்து நான் பிரேயர் பண்ணுங்க அக்கா. என் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் தான் சொல்வேன்.
இன்னொரு ப்ரேயரும் அட்டெண்ட் பண்ணேன். அங்கேயுமே அதுதான் சொல்லுவேன். என் தேவைகள் சந்திக்கப்படணுன்ட்டு. அதுல ஃபீவர் வந்தோனே ஒரு நாள் நான் உட்கார்ந்து சோர்ந்துட்டேன். சோர்ந்து உட்கார்ந்து என்னால முடியல ஏசப்பா. எனக்கு ஃபீஸ் பே பண்ணணும். நான் முடியல என்னாலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான், நான் சாத்தான் குளத்துல டாக்டர்ட்ட போயிட்டு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து கண்ணீரா வருது. அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க ஒரு சிஸ்டர் தான் எனக்கு கால் பண்ணிட்டு, "ஷில்பா, அ ஏசப்பா எனக்கு உணர்த்துனாங்க. உனக்கான காலேஜ் ஃபீஸ் மொத்தமாவும் நான் தான் பே பண்ண போறேன். உன் ஃபைனல் இயர் வரைக்கும் நான் தான் பே பண்ண போறேன்னு" சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடாது. இவ்ளோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க. ஏசப்பா என்னைய கைவிடவே இல்ல. எனக்காக இவ்ளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டாங்களே! என்ற மாதிரி எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஃபுல்லாவே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனாலுமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது கூட, "ஏசப்பா நான் இருக்கேன். உனக்காக செய்வேன்." அதே மாதிரி பிரின்சிபல் சார்ட்டயும் பேசி, கடைசில 18,000 இருந்ததும் 12,000 மாத்திட்டாங்க. ஏன்னா, யாருமே வரல. எல்லாருமே நான் ஃபீஸ் பே பண்ணிருவேன். ஏன்னா 90,000 90,000 எல்லாம் இம்பாசிபிள். எங்களால இன்ஜினியரிங் தான் நான் படிச்சதுனால 90,000 பே பண்ண முடியாதுன்ற மாரி. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் 90,000. ஆனா எனக்கு மட்டும் 12,000. அந்த 12,000லேருந்து தான் நான் ஃபைனல் இயர் வரைக்கும் நான் அது கெட்டுனேன். அந்த சிஸ்டர் எனக்காக கெட்டுனாங்க. அவங்க அது மட்டும் பே பண்ணல. நானு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும்ல, அது ஏதாவது எக்ஸாம்க்கு இன்டர்னல் மாடல் எக்ஸாம் இதுக்கெல்லாம் இருக்கிற மணி கூட அந்த சிஸ்டரே எனக்காக பண்ணாங்க. என்னால என்னால அம்மா சொன்னாங்க. அந்த சிஸ்டர் தான் காரணம். அவங்க தான் காரணம் உனக்காக பே பண்ணாங்க எல்லாமே சொல்லும்போது, நான் ஒண்ணு தான் சொன்னேன். அவங்க இல்லம்மா, அவங்க இல்ல. ஏசப்பா, ஏசப்பா அவங்கள சரியா கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். எப்படி பாப்பா சொல்ற? சரியா ஃபைனல் இயர் வரைக்கும் பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால அதிகமா அவங்களால அவங்களாலயும் என்னைய கான்டாக்ட் பண்ண முடியல. என்னாலயுமே அதிகமா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா சரியா என் ஃபைனல் இயர் வரைக்கும் என்னோட ஃபீஸ் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டுச்சு. இன்னொன்னு எங்ககிட்ட காசு எதுவுமே இருக்காது. அந்த மாரி நேரத்துலயுமே, "ஏசப்பா, எனக்கு காசு இல்ல ஏசப்பா. நான் என்ன பண்ணுவேன்?" நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். ஹாஸ்டல்ல இருக்கும்போது ரொம்ப சில நேரம் எங்க கூட இருக்கிறவங்கலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாரி ஏதாவது கிரேவிங்ஸா இருக்கும்ல, ஆசையா இருக்கும். அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்பேன். "ஏசப்பா, எனக்கு நீங்க தான் இருக்கீங்க. வேற யாரும் இல்ல. எனக்காக நீங்க தான ஏதாவது வாங்கி எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு. என்னால கிரேவிங்ஸ அப்படி அடக்கவே முடியல. எனக்கு அது முடியலப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இப்படி நான் அழுதுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல. நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன்னா, அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். யாராவது வந்து குடுப்பாங்க. யாரு குடுப்பாங்கன்னு இவங்க தான் வந்து குடுப்பாங்க. இவங்க தான் எனக்கு வாங்கி குடுத்தாங்க. இவங்க தான் எனக்கு செஞ்சாங்கன்னு யாரையுமே நான் கை காட்ட முடியாது. ஏன்னா, எங்க வீட்ல ஒரு அரிசி கூட வாங்க முடியாது. அந்த மாரி நேரத்துல கூட, "ஏசப்பா அரிசி முடிய போகுது. எனக்கு தெரியாது. எப்படியாவது வாங்கி குடுத்துருங்க. எங்க அம்மா கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க." அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படியே ஏசப்பா கேட்பாங்க. யாருன்னு தெரியாது. சரியா அரிசி இன்னைக்கு முடியுதுன்னா, அன்னைக்கே அவங்க யாராவது வந்து எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி குடுத்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. சில நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஏசப்பான்னு சொன்னாலுமே, நான் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அம்மாட்ட மட்டும் சொல்லுவேன், "அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வரப்போகுது." அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படியே யாராவது ஒருத்தவங்க வந்து கொண்டுட்டு வந்து, உங்க வீட்ல 2 பிள்ளைகள் இருக்குல்ல, பாவம், ஏங்கிரும். நல்லா இருந்த பிள்ளைகள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு யாராவது வந்து குடுப்பாங்க. அந்த நேரத்துல நான் ஒண்ணு தான் நெனச்சேன். நம்ம இருதயத்துல நம்ம ஏசப்பான்னு சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் ஏசப்பா கேட்காங்க. நான் ஆனா அழுவேன். நான் உங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழும்போது கூட, ஏசப்பா சொல்ற ஒரே ஒரு வார்த்தையும் கூட, "நீ நான் தூரத்துலலாம் இல்ல. நான் அங்கேயும் இங்கேயும் தேடாத. நான் உனக்குள்ள இருக்கேன். நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டா போதும். நான் உனக்கு அப்படியே தருவேன். ஒருவேளை நீ சோர்ந்து போய் எலியாவு மாரி எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, உன்னைய நான் தட்டி எழுப்பி போன்னு நான் விடுவேன். நீ எங்கேயாவது
எனக்கு நான் சொல்லணும்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அப்போ நான் கேட்பேன். என் கூட வர்றதுக்கு யாருமே இல்ல ஏசப்பா. தனியா நடந்து போறேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிக்கிட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ணி வராங்க. ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஏசப்பான்னு கேட்கும்போது, ஒரு நாள் அப்படிதான் கேட்டுக்கிட்டே நடந்து வந்தேன். அப்பதான் நான் நிழல பார்த்தேன். என் நிழலு என் கூடயே வந்துச்சு. அப்பதான் ஏசப்பாட்ட சொன்னேன், "இந்த நிழல் என் கூட வருதுல்ல, என் கைய நான் உங்கள பிடிச்சா நான் உங்கள பிடிச்சா விட்டுருவேன். நீங்க என்னைய பிடிச்சுட்டு நடந்துட்டு வாங்கப்பான்னு" சொன்னேன். அதே மாதிரி எனக்கு ப்ரேயர் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்ல. எனக்காக யாரும் ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா? ஏக்கமா இருக்கும். அழுவேன். என் கைய பிடிச்சு யாரும் எனக்காக ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா? எனக்காக ஒருத்தங்களாவது தாகம் கொண்டு இது செய்ய மாட்டாங்களான்னு ஏக்கமா இருக்கும். அந்த நேரத்துல ஏசப்பாட்ட சொன்ன பேதுருவுக்காக ஏசப்பா ப்ரேயர் பண்ணாங்கன்னு பைபிள்ல இருக்கும்போது அத வாசிச்சுட்டு நான் சொன்னது ஒண்ணுதான். ஏசப்பா, பேதுருக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களே, இந்த சிச்சுவேஷன நீ தாண்டி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸையும் நீ ஆறுதல் படுத்தணும்னு சொன்னீங்கல்ல, எனக்காக நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். ஆனா ஒரு நாள் இந்த வார்த்தையெல்லாம் எங்க சர்ச்சுல அப்படியே ஒரு பாஸ்டர் ப்ராஃபெட் வந்தாங்க. நான் ப்ரேயர் பண்ணது ஒவ்வொன்னும் அப்படியே சொன்னாங்க. நான் உனக்காக அங்க ஒருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நீ என்ன கேட்ட ஷில்பான்னு கேட்கும்போது தான் எனக்கு அழுகையா வந்துச்சு. ஏன்னா, என்னோட சின்ன சின்ன ஜெபத்தையும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா, நான் பேசுறது நான் சொல்லுவேன். அவங்கட்டயே சொல்லுவேன். எல்லார்ட்டுமே ஏதாவது ஒரு பொறுப்பு குடுக்கும்போது கூட நான் சொல்லுவேன். நான் திக்குவாயி, நான் மந்த நாவு. என்னால ஒண்ணுமே பேச முடியாது. தெளிவா ஒரு சென்டென்ஸ் கூட நான் ஃபார்ம் பண்ண முடியாது. நான் ஒரு ஒரு வசனத்த கூட எனக்கு மக்கப் பண்ண முடியாது. நான் அப்படிப்பட்ட பொண்ணு. யாருமே என்கிட்ட வந்து எனக்கு இந்த பொறுப்புன்னு சொல்லிட்டு தைரியமா குடுக்குற அளவுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது என்னையெல்லாம் ஆ ஒரு ஆப்ஷனல் தானே நானு. அவ்ளோ தூரம் ஏசப்பா என்னைய தேர்ந்தெடுக்க முடியாதுல்ல நெனைக்கும்போது கூட, ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. குவிஸ்லலாம் நான் வாழ்க்கையிலேயே நான் அதுல இது பிரைஸே வாங்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல பிரைஸ் வாங்க வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் கை, கால் இப்படி இருக்கிறதுனால என்னால ஒரு கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுல ஒரு சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்க முடியாதுன்னு அழுவேன். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு ஒரு தாழ்வு எண்ணம் இருக்கும்போது, அழுதுகிட்டே இருக்கும்போது ஏசப்பா சொன்னாங்க, "இல்ல அதுலயே என்னைய எடுக்க வச்சாங்க." எனக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். பார்த்தா நான் நாலேட்ஜ் இல்ல ஏசப்பா ன்னு சொல்லும்போது, அதே இது என்கிட்ட இருக்கும். அந்த குவிஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். என்னால ஒரு ஸ்டேஜ்ல பேச முடியாதுன்னு சொல்ற இடத்துல, அதே சிம்போசியம்ல எனக்கு சர்டிஃபிகேட் 1, 2 இந்த மாரி எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அப்ப நான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில அரியர்ஸ் இருந்துச்சுன்னா, அப்புறம் நான் வாழ்க்கையில அத கிளியர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவங்க ஸ்டாஃபா எனக்கு போட்டது அரியர்ஸ். ஸோ என்னால கிளியர் பண்ண முடியாது. நான் எங்க ஏசப்பாட்ட சொல்லிட்டேன். ஏசப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஆ ஏன்னா நான் ஆசையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்க பேரண்ட்ட கூட்டிட்டு வந்து கிராஜுவேஷன் குடுக்கறதுக்கு வைக்கும்போது, என் அம்மாவ அப்படி நான் வைப்பேனா? அந்த ஒரு இது கிடைக்குமா? அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அலம்போது அதையே எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா குடுக்காத மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஏன்னா ஒரு 7த் செம் வரைக்கும் எனக்கு அரியர் இருந்துச்சு. எங்க அம்மாலாம் நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன், "அம்மா ஆ கொஞ்சம் தானே இருக்கு. நம்ம ரீவேல்யூஷன் போட்டுடலாம். இல்ல அடுத்த நாள் எழுதிக்கலாமான்னு" சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் அந்த ஏசப்பாட்ட. "ஏசப்பா நாங்க ஒரு திக்கற்ற விதவையும், ஒரு அ அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் தான். எங்களுக்கு ஒரு இவங்களோட பிள்ளைகளு வெளிய சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஏசப்பா. எங்க அம்மாக்கு எப்பயாவது பாவம் ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு ஒரு கிராஜுவேஷன் வாங்கி ஆல் கிளியர் பண்ணிருவேன்ற ஒரு ட்ரஸ்ட் மட்டும் குடுத்துருங்க ஏசப்பா. அது மட்டும் தான் நான் பிரேயர் பண்ணது. அப்படியே நான் நம்பவே முடியாது. யா நான் ஆல் கிளியர் பண்ணேன். நான் ஃபைனல் இயர் ஆல் கிளியர் பண்ணேன். பண்ணிட்டு எங்க அம்மாட்ட போய் ஆல் கிளியர் பண்ணிட்டேன்ம்மான்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பாப்பா நீ படிச்சு வாங்கிட்டேன்னு சொல்லும்போது, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். "ஒண்ணுமே நான் பண்ணலம்மா. ஒண்ணுமே என்னால முடியலம்மா. ஒண்ணுமே நான் செஞ்சது இல்லம்மா. எல்லாமே ஏசப்பா பண்ணிட்டாங்கம்மா."
அது மட்டும் தான் நான் சொன்னது. சீரியஸா நான் நல்லாவே எழுதல எக்ஸாம். ஏன்னா எனக்குள்ள நான் ஒரு 10 மினிட்ஸ் என் கை ஒரு 1/2 அன் ஹவர் தான் என் கைய புடிச்சு நான் எழுத முடியும். அதுக்கு பிறகு என் கை வீங்கிரும். எனக்கு எழுத முடியாது. என் மைண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ நான் கஷ்டமா இருந்துச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது. ஆனா என் தேவன் அந்த கொஞ்சமா எழுதுன ஒரு இதுலயே ஓ கிரேட் வாங்க வச்சாங்க. அந்த கொஞ்சமா எழுதுனதுலயே ஏ வாங்க வச்சாங்க. எனக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா பக்கம் பக்கமா எழுதுறவங்களுக்கே அவ்ளோ மார்க் கிடைக்காது. ஆனா என் ஏசப்பா அதையும் செஞ்சாங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் நான் ஏங்கி ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது அப்படியே செஞ்சாங்க. என்னோட இருதயத்தின் நினைவுகள என் தேவன் அப்படியே அறிஞ்சிருந்தாங்க. நான் வெளிய என்னுடைய ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ட்டு இல்ல. என் தேவன் அப்படியே அப்படியே செஞ்சாங்க. நான் சும்மா ஏங்குனாலே போதும். ஐயோ! அவ ஏங்குறான்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சாங்க. நான் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இந்த Zoom மீட்டிங்லலாம் லீட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நான் இது பண்ணேன். நான் பண்ண முடியாது, பண்ண முடியாது ஒண்ணு. என்னன்னா அவங்கட்ட சொன்னது ஒண்ணு தான். நான் திக்குவாயி மந்தனாவும் என்னால ஒரு சென்டென்ஸ மேக் பண்ணி பேச முடியாது. அது மட்டும் தான் சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அழுவேன். இந்த சேலஞ்ச் மெசேஜ் எல்லாம் நான் தான் போட்டுட்டுருக்கேன். ஸோ அழுது அழுது போடுவேன். "ஏசப்பா என்னால போட முடியல." ஏன்னா 1 1/2 ஹவர்ஸ் தான் டைம். அதுலயும் 1 ஹவர் தான் டைம் காலேஜ் ஹாஸ்டல்ல. அழுது அழுது போடுவேன். அப்படி அழுவேன். "ஏசப்பா யாராவது வாசிச்சிட மாட்டாங்களா? வாசிச்சிட மாட்டாங்களா? ஏதாவது ஒரு ரிப்ளை வந்துராதான்னு?" சொல்லி அழுது அழுது ப்ரே பண்ணும்போது, என்னோட ஃபர்ஸ்ட் ரிப்ளயே ஒரு ஒரு வயசானவங்க நான் வாசிச்சு முடிச்சேன்னு சொன்னது தான். அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஒருத்தங்க வாசிச்சு முடிச்சுட்டாங்க. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இதுக்கு அவ்ளோ டெடிகேட்டா இருக்கலாம். ஏ என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம்ன்ற மட்டும் தான் இருந்துச்சு. அவ்ளோ என்னால ஊழியமே செய்ய முடியாதுன்னு நெனைக்கும்போது, சின்ன 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 விஷயத்துல தெரிந்தெடுத்து, இது இது இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. சில நேரம் நான் முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சாலுமே, அந்த இத அப்படியே மாத்தியே விட்டுருக்காங்க நெறைய இடத்துல. அதுவே நெறைய பேருக்கு பிடிக்காது ஏசப்பான்னு சொல்லும்போது கூட, அத பிடிக்கிற மாரி செய்வாங்க. இன்னொன்னு எனக்கெல்லாம் ஸ்டேஜ் ஃபியர் கை, காலெல்லாம் நடுங்கும். அந்த நேரத்துல நான் ஒண்ணு தான் பேசுவேன். அப்பா மோசேயின் நாவ பயன்படுத்தி நீங்க பேசுனீங்க. என் நாவ பயன்படுத்தி நீங்க பேசப் போறீங்க. என் சுயம் இல்ல, என்னோட பலன் இல்ல, எதுவுமே இல்ல ஏசப்பா. நீங்க தான் பேசப் போறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என் காலேஜ்லலாம் அடிக்கடி அந்த ஏதாவது சிலபஸ் குடுத்து நடத்த சொல்லுவாங்க. ஏதாவது கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. என்னைய முன்னாடி போய் நடத்த சொல்லுவாங்க. நான் நடத்தியிருக்கேன். எத்தனையோ தடவ நடத்தியிருக்கேன். ஆனா, எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், "நான் யாரு கிளாஸையும் கவனிக்க மாட்டோம் ஷில்பா. ஆனா, உன் கிளாஸ மட்டும் எங்களால கவனிக்காம இருக்கவே முடியாது." நான் அத தான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். அத தான் அவங்களும் சொல்லுவாங்க. அ ஒருத்தங்க ஃபெயில் ஆவாங்கன்றவங்க கூட, நான் கடைசி இயர்ல கூட அந்த பையன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான். நீ ஃபர்ஸ்ட்டு எடுத்த கிளாஸ் கூட எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு ஷில்பா. அவ்ளோ நல்லா எடுத்திருந்தேன்னு" சொல்லிட்டு போம்போது அவ்ளோ அழுகையா வந்துச்சு. ஏன்னா, என் நாவையே என் தேவன் பயன்படுத்துனாங்க. என்னையும் அந்த சிறிய இடத்துல பயன்படுத்துனாங்க. என்னையும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட, நான் யாருக்குமே யாருக்குமே என் கையும் காலும் காட்ட மாட்டேன். அதிகமா நான் காட்ட மாட்டேன். யார்ட்டயுமே நான் சொல்லவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயும் என் தேவன் மேன்மைப்படுத்துனாங்க. இந்த கையும், காலும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா என்னைய அழகா படைச்சிருக்கேன்னு நான் அந்த ஒரு இதுல போய் கேட்கும்போது கூட, "ஏசப்பா எனக்காக ஒரு ப்ராஃபெட் மூலமா பேசுனேன்னா, என் ரூபவதியே" தான் பேசுனாங்க. "அவ்ளோ நீ அழகா இருக்கேன்னு" ஒவ்வொரு வாட்டியும் என்னைய வர்ணிச்சாங்க. அவ்ளோ ஃபேத்ஃபுல்லான காடா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால முடியல, நம்மளால எதுவும் செய்ய முடியல, நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாலும், ஏசப்பா நம்மள எப்படியாவது தெரிந்தெடுத்து, எப்படியாவது நீ தான் செய்யணும்னா, அந்த எவ்ளோ மீன் வயத்துல இருந்து நீ வெளிய வந்து அத உன்னைய செய்ய வைப்பாங்க. யோனாவ பயன்படுத்துன மாரி. அதே மாரி தான் உன்னால செய்ய முடியாது, இத பண்ண முடியாது, இங்க முடியாது, இந்த காசு உன்னால சம்பாதிக்கிறது வாழ்க்கையிலே முடியாது, இந்த இடத்துக்கு நீ வர முடியாது, இந்த இடத்துல நீ நிக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல கூட, என் தேவன் நிக்க வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்காங்க. ஆமென்.